உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு 4/2/2024. திருப்பலி முன்னுரை. வாழ்வு போராட்டத்தில் இயேசுவே நமக்கு விடுதலை அளிக்கின்றார். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் வாசகங்கள் துன்புறும் வேளையில் இறைவனை பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்றும், வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு சான்று பகர்கின்றவர்களாகவும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் வாழ வேண்டும் என்றும் கூறுகிறது. வாழ்வு என்பது போராட்டம் நிறைந்தது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்று தூய பவுலடியார் கூறுகின்றார். நாம் வாழ்வு நலம் பெற்றிட தந்தை இறைவனால் நமக்கு கையளிக்கப்பட்டவர் நம் இயேசு. அவர் நம்மை பல்வேறு நோய்களிலிருந்தும் அலகின் பிடியினின்றும் விடுவித்து இறை திருவுளத்தின்படி வாழவும் நற்செய்தி பணியாற்றவும் அழைக்கின்றார். இயேசுவின் நற்செய்தி பணி 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலனளிக்க நாம் உழைக்க வேண்டும். இறைவேண்டல் நமக்கு பணி செய்வதற்கான ஆற்றலை தருகிறது. இறை அன்பும் பிறர் அன்பும் கொண்டு பணி செய்யும் நன்மக்களாவோம். முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, மேலும் 6 முதல் 7 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமானும் செல்வருமான யோபுவை சாத்தான் சோதித்தான். யோபு அனைத்து செல்வங்களையும் இழந்தார். உடல் நலமும் குன்றியது. வாழ்வே போராட்டக்களமாய் மாறியது. அவரே தான் படும் துன்பங்களை பட்டியலிட்டு கூறுகின்றார். ஆயினும் கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கையில் தளராது வாழ்ந்து முன்னைய நிலையை விட நன்னிலைக்கு உயர்ந்தார். நம் துன்ப வேளையில் இறைவனை பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 முதல் 19, மேலும் 22 முதல் 23 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமான திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுலடியார் கூறுவதாவது: நற்செய்தியை அறிவிப்பது என்பது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாய் உள்ளது. நற்செய்தி அறிவிப்பதனால் நான் மனநிறைவு கொள்கிறேன். நற்செய்தி அறிவிப்போருக்கு வழங்கப்படும் எச்சலுகையும் பெற்றுக்கொள்ளாமல் பல்வேறு மக்களையும் கிறிஸ்துவிடம் கொண்டுவர எல்லோருக்கும் அடிமையாகி கொண்டேன். அதனால் கடவுளின் சிறப்பான ஆசிரை பெறுவேன் என்கிறார். நற்செய்தி பணியாற்றி நாமும் கடவுளின் சிறப்பு ஆசிரை பெறுவோம். விசுவாசிகள் மன்றாட்டு. ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள் என்று அன்பு கட்டளை தந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்கள் இறைமக்கள் சமுதாயத்தின் ஒளிவிளக்காய் மாற்றியருளும். இறைமக்களும் தங்கள் ஜெபத்தாலும் வாழ்வாலும் துறவிகளின் உற்ற தோழனாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாத்து வழிநடத்துபவரே அன்பு இறைவா, போக்குவரத்து பணியாளர்கள், சாலையில் பயணிப்போர், காவல்துறையினர் மற்றும் பல்வேறு தொழில் செய்யும் அனைத்து மக்களையும் கண்ணோக்கி அருளும். அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலும் பயணம் செய்யும் இடங்களிலும் உமது அருள் கரத்தால் வழிநடத்தி நல் பாதுகாப்பை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா,
எம் ஊரிலுள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் அனைத்து இளையோர்கள் மீது உமது ஆசிரை பொழிந்தருளும். அவர்கள் அலைபேசியில் தங்கள் நேரத்தை வீணடிக்காமல் மது, மாது, சூது எனும் தீய பண்புகளுக்கு இடம் கொடுக்காமலும் தங்கள் உழைப்பால் உயர்வடைய வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா, எம்மிடையே வாழும் முதியோர், பல்வேறு நோய்களால் துன்பப்படுவோர், ஏழைகள், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும் நல்ல பாதுகாப்பும் நல்வளமும் நல்வாழ்வும் தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும் திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து அருள் நலமும் பொருள் நலமும் உடல் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.